வணக்கம். இன்னைக்கு வந்து கோல்டுடைய அப்டேட் வீடியோ. ஸோ மார்னிங் இன்னைக்கு ஒரு 10 o'clock அரவுண்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு சார்ட் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இப்போ இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து எங்களுடைய அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் கோர்சஸ் வேணும் அப்படின்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், அல்லது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அண்ட் நம்பர்ஸ் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த சார்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டே வியூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு சின்ன ரேஞ்சஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஃபேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிளை பற்றி ஆல்ரெடி லாஸ்ட் வீக் நம்ம வந்து 10ஆம் தேதி அன்னைக்கு அப்டேட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து அரௌண்ட் திஸ் ஏரியா இருக்கும்போது கீழே வந்து இந்த மாதிரி மேலே புஷ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். அப்புறம் இங்கே ஒரு ஷார்ட் செல்லிங் பார்த்துருந்தோம். இது மட்டும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் இப்போ நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இந்த சார்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து எங்கே எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக உங்களுக்கு அப்டேட் தான் சொல்கிறோம். நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கிறோம். ஒன்று, ரைட். இந்த ட்ரையாங்கிள் இருக்கிறோம். மெயினான ட்ரெண்ட் எது அப்படின்னா இந்த சப்போர்ட்டும் இந்த ரெசிஸ்டன்ஸும் தான். ஓகேங்களா? கீழே வந்து இந்த சப்போர்ட் உடையணும். அரௌண்ட் வந்து 2960 கீழே அது உடையும் போது மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஒரு ஹெவியான செல்லிங் மூவ்மெண்ட்டுக்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கரெக்ஷனுக்குள்ள ட்ரெண்ட் செல் அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம். அந்த ரேஞ்சோடைய டிராவலிங்குள்ள இப்போ நம்ம இருக்கிறோம். ரைட். ஸோ இதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு போட்ட அப்டேட் என்ன. இப்போ நம்ம ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் வந்து கொடுத்துருக்கோம். ரைட். இந்த சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க்கெட்டில் நம்மளுடைய மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் ட்ரெண்ட். இதோடைய கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் நடந்தது. திருப்பி பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து இப்போ மென்ஷன் பண்ணியிருப்பேன். மார்க்கெட்டில் இது வந்து ஒரு ட்ரெண்ட். ஓகே, இந்த ட்ரெண்ட் முடிஞ்சிட்டு ஒரு கரெக்ஷன் வந்துச்சு. இப்போ இந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணது. இந்த ட்ரெண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் தான் இது. ஒன்று. ரைட். முதல்ல இது வந்து மேலே போகணும் அப்படிங்கிற ப்ராசஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே வரலாம் அப்படின்னா என்னென்ன சோர்சஸ்ல இந்த கீழே வரலாம் அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மார்க்கெட்ல. ஸோ இந்த மார்க்கெட் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து ப்ரீவியஸா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஹைக்கு மேலே இங்கே வந்த மார்க்கெட் இப்படி பூமானது இப்படியே போயிடுக்கணும். இது வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் மார்க்கெட் என்ன பண்ணீங்கன்னா இங்கே டீப் கரெக்ட் எடுத்துக்கு தப்பு கிடையாது. இதுக்கான ரீசன் என்ன, ஏன் இதை நம்ம இப்படி எதிர்பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஆல்ரெடி டெக்னிக்கல்ஸ் கிளியராக தெரிகிறவங்களுக்கு இது தேவைப்படாது. இது வந்து பிகினருக்காக நான் எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. நம்ம வந்து இங்கேருந்து இப்படி ஒரு வேவ் போகிறோம், ஒரு பெரிய வேவ்க்குள்ளே போகிறோம், ஒரு ட்ரெண்ட் வேவ். ஓகே, இது வந்து ஒரு ட்ரெண்ட். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய அப்சைட் மூவ்மெண்ட் மார்க்கெட் கொடுத்துட்டு இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு ஏ பி அண்ட் சி கரெக்ஷனை மார்க்கெட் முடிச்சிச்சு. ரைட். இந்த கரெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரும்பாலும் இந்த ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணாமல் போகணும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்னதாக என்ன பண்ணியிருக்குன்னா கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு, பட் 4 ஹவரில் பெருசாக இல்லை. மார்க்கெட் திருப்பி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் வந்து இப்படி கிரியேட் பண்ணிடுச்சு. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கிறது வந்து இப்போ இந்த நடந்த ட்ரெண்ட் வந்து 1 2 3 4 அண்ட் 5. ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு ஏபிசி கரெக்ஷன் தான். ஏ பி அண்ட் சி கரெக்ஷன் மார்க்கெட்டில் முடிஞ்சு நிற்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஏ பி அண்ட் சி கரெக்ஷன் இருக்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து சேம் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இதே மாதிரி இந்த இடத்துல ப்ரீவியஸா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இப்படி பூம் பண்ணிருக்கணும். அதே மாதிரி இங்க பூம் பண்ணிட்டு என்ன பண்ணிருச்சு, இப்போ இந்த கொஞ்சம் கீழே க்ளோஸ் பண்ணிருக்கு. இது தப்பு கிடையாது. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போலாமா, சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையர் தான். ஒருவேளை நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா இந்த ஹை
இந்த ஹையை மார்க்கெட் பெருசா உடைச்சு க்ளோஸ் பண்ணக்கூடாது. இந்த ஹையை வந்து மார்க்கெட் வந்து பெருசா க்ளோஸ் பண்ணாம போயிடுக்கணும். லாஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் நடந்திருந்தது. அதனால இதையும் நம்ம அதே மாதிரி கான்செப்ட்ல எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலா இது வந்து கொஞ்சம் வீக்கர் தான். இங்கேயே திரும்புறது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரெண்டிங்கா எடுத்துக்க முடியும். அப்ப இந்த வீக்கர்னஸ் நமக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க இருந்து போகக்கூடிய இந்த மார்க்கெட் இங்க இருந்து இப்ப இப்படி ஒருவேளை இங்க ட்ரெண்ட் எடுத்து மேல போகக்கூடிய மார்க்கெட் இங்க இப்படி போன மார்க்கெட்டு இந்த ஹையை எவ்வளவு தூரம் பிரீச் பண்ணுச்சோ அதே மாதிரி கொஞ்சம் தூரம் தான் நமக்கு மார்க்கெட் பெருசா போகும். இந்த சேனலை பிரேக் பண்றதுக்கான பாசிபிள்ஸ் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பெரிய ட்ரெண்டு, ஓகே, இந்த ட்ரெண்ட் முடிச்சுட்டு கரெக்ஷன் முடிச்சுட்டு ட்ரெண்டுக்குள்ள போறோம். அங்க வந்த கரெக்ஷன்ஸ் தான் இது. அதுக்குள்ள நடக்கிற ட்ரெண்ட்ஸ் இது கரெக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கரெக்ஷன்ல இருக்கோம். ஸோ இந்த லெவல்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் இந்த லெவல்ஸ் பத்தி சொல்றோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ நமக்கு ஒரு மேஜரான சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இந்த கரெக்ஷன் எண்ட் ஆயிட்டு இங்க ஒரு ட்ரெண்டிங் ஸ்டார்ட் ஆன இந்த பாட்டம் அப்படிங்கிறது தான். இதை மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி சொல்ல முடியாது. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸா இருந்த மல்டிபிள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மேஜர் லெவல். ஓகேங்களா? இது வந்து ஒரு முக்கியமான மேஜர் லெவலாக மாறுது. இதுதான் இந்த 3250 லெவல் இங்க 1ன்னு போட்டிருக்கிறது. ஸோ இது உடைக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 3050 வரைக்கும் கூட இறங்குறதுக்கு பாசிபிள் இருக்கு. கீழே வந்து அது பிரேக் அவுட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? ஒரு ட்ரையாங்கிள்ல வெளியில கீழே உடைச்சு அது வந்து ஒரு டார்கெட் கீழே போறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேஜர் லெவல்ஸ், ஹையர் பாயிண்ட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் கழிச்சிட்டு இருக்கோம். இதுல வந்து இது வந்து தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால நீங்க ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்க இது எதையுமே ட்ரேட் பண்ணக்கூடாது. உங்க ஓன் ட்ரேட்ஸ் பண்ணலாம். பட் நீங்க ஸ்டாப் லாஸ் எடுக்கணும். நாங்க சொல்ற லெவல்ஸை கம்மியா வச்சுக்கிட்டு உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸ்ல அதிக பாசிபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணி பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது பாருங்க, இந்த மைனர் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த மார்க்கெட் ஆல்ரெடி இங்க இருந்து ஒரு ட்ரெண்டிங் நான் ஆல்ரெடி போட்டு காட்டினீங்களா 1 2 3 4 5 அண்ட் ஏபிசி கரெக்ஷன், திருப்பி ஒரு ட்ரெண்டிங் கரெக்ஷன். அப்ப இங்க இருந்து தான் நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான சப்போர்ட். இந்த மொத்த கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சருக்குமான சப்போர்ட் லெவல் இது. அடுத்த புஷ் இந்த இடத்துல ஒரு இம்பல்ஸ் நடந்ததுக்கான ஒரு சப்போர்ட் லெவல். அப்ப இந்த சப்போர்ட் லெவல் இது ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் 1 and 2. அதனாலதான் இது வந்து ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிக்கிறோம். சப்போஸ் பிரைஸ் வந்து இப்போ வந்து கீழே வந்து உடைக்கிறான், ஓகே, கீழே வந்து உடைக்கிறான் 3310 அப்படிங்கிற லெவல் பிரேக் பண்ணா அதிகபட்சம் இந்த சப்போர்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி மார்க்கெட் மேல போகணும். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இந்த இடத்துலயும் இதே மாதிரி ஒரு பிரேக்ல வந்து மார்க்கெட் வந்து மேல புஷ் பண்ணிருக்கு. இந்த இடத்துலயும் அதே மாதிரி புஷ் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்க இருந்து தான் நமக்கு இப்போ மார்க்கெட் ட்ரெண்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாயிண்ட், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கீழே வரும் பொழுது நல்லா புரிஞ்சுக்குங்க, ப்ரைஸ் வந்து இப்படி கீழே வரும்போது நான் வந்து 2 டைப் ஆஃப் பை என்ட்ரி சொல்றேன். நான் இந்த இடத்துல செல் என்ட்ரி சொல்லலாம். ஸோ ஓகே, உங்களுக்கு செல் இருந்தால் நீங்க தாராளமா போகலாம். இந்த டெக்னிக்கல் என்னுடைய வியூவை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கான டார்கெட் என்ட்ரி லெவல் என்ன அப்படின்னா, வெயிட் பண்ணி இந்த சேனல் கிளீனா பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் போறது. ஓகே, சேனலுடைய பிரேக்ல எடுக்கிற என்ட்ரி இது வந்து ஒரு பேசிக்கான என்ட்ரி. கொஞ்சம் அட்வான்ஸ்டா எடுக்கலாம். இந்த அட்வான்ஸ்டா எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். இந்த ரிஸ்கி பாத்தீங்கன்னா 3330 இங்க இருந்து மார்க்கெட் இன்னும் ஒரு 10 பாயிண்ட் கீழே இறங்கும். கீழே இறங்கும் பொழுது இதுல இருந்து 3325 இது வந்து மினிமம் டச் தான். இதுக்கு கீழேயும் போகலாம், தப்பு கிடையாது. ஸோ மார்க்கெட் கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்து இங்க எனி சப்போர்ட், ரைட், எனி சப்போர்ட் கேண்டில் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பை செட்டப் கிடைச்சிருச்சுன்னு ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் டார்கெட் என்ன? டார்கெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2 டார்கெட் வச்சுக்கலாம். முதல் டார்கெட் வந்து 3400 அண்ட் ரெண்டாவது டார்கெட் 3420. இப்ப பாருங்க, நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் இது வந்து ட்ரையாங்கிளுடைய லைன். இந்த ட்ரையாங்கிளுடைய லைனும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல எந்த இடத்துக்கு வந்து மீட் ஆகும், இந்த பிரைஸ் மேல போகும்னு பாத்தீங்கன்னா 3416-17 வருது. அதாவது 320 லெவல் இது நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஒருவேளை ஏன் 400ல ஒரு புக்கிங் சொல்றோம் அப்படின்னா, இந்த சேனல் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு
பெரிய லெவல்ல இப்படி போகாம இப்படி இப்ப நான் வந்து இந்த டச்சஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ நான் இதை அழிச்சிட்டு கூட காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து இப்படி போட்டிருக்கோம். நம்ம எப்படி எடுத்திருக்கிறோம், மார்க்கெட்ல இந்த 3 டச் எடுத்திருக்கோம். இதுக்கு பேரலல் சேனலா இப்படி வந்து எடுத்து நம்ம வந்து மார்க்கெட் வந்து 3420 வரைக்கும் போகணும் எதிர்பார்க்கலாம். பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மல்டிபிள் டச் கொடுக்குது, ரைட்? இப்போ இந்த மல்டிபிள் டச் கொடுக்கும்போது நமக்கு இங்க இருந்து மார்க்கெட் இப்படி பிரேக் பண்ணி இங்க போய் நிற்கும் போது இது வந்து ஆல்மோஸ்ட் 3400 பக்கத்துல, ஒரு 90 ஆர் 400 பக்கத்துல வரும்போது ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஸோ நம்ம வந்து 3400 வரும்போதே நம்ம வந்து கொஞ்சம் ட்ரையல் பண்ணி பார்க்கணும். டார்கெட்டை வந்து ட்ரையல் பண்ணலாம், ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணி விடலாம், அல்லது புக் பண்றதுன்னா சேஃபா புக் பண்ணிக்கலாம். இது வெஜ்ஜஸாகவும் நடக்கலாம். இது வந்ததுக்கு அப்புறம் வேணா மார்க்கெட் கீழேயும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது வந்து அடுத்த நம்ம வந்து அப்டேட், நல்ல ஒரு மார்க்கெட் டேர்ன் ஆகும்போது அந்த அப்டேட்ஸ்குள்ள நம்ம இதை போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வெயிட் பண்ணி இந்த சேனல் பிரேக் ஆகும்போது, ஸோ அதை நான் எல்லாத்தையும் அழிச்சுக்கிறேன். ஸோ இந்த சேனல் பிரேக் ஆகும்போது நம்ம வந்து என்ட்ரி போடுறது கொஞ்சம் நல்ல சேஃபஸ்ட் என்ட்ரின்னு சொல்லலாம், பேசிக் என்ட்ரியாகவும் வெயிட் பண்ணி போகிற மெத்தடில் வரும். இல்லை நான் வந்து கீழே வரும்போது ரிஸ்க் எடுத்து பை எடுக்கிறேன் அப்படின்னா, இது கீழே உடைச்சிட்டு இன்னொரு முறை மார்க்கெட் இந்த சேனல்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து 3330 3325 அதை வந்து மினிமம் டச் பண்ணணும். அங்கே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம ரிஸ்க் எடுத்து பை எடுக்கலாம். பாட்டமாக ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம் 3310. ஸோ திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுற பாயிண்ட் அதுதான். இங்கே ஒரு 8லேருந்து 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்தாலும் நமக்கு குறைஞ்சபட்சம் நம்ம வந்து இப்போ வந்து 330 நம்ம என்ட்ரி எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு மினிமம் ரொம்ப ஒரு ட்ரையலில் பண்ணும்போது கூட ஒரு 380 அப்படிங்கிற ஒரு 50 பாயிண்ட் ஸ்டாப்ல டார்கெட் கிடைக்கும். ஸோ ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கும்போது டார்கெட் அப்படிங்கிறது ஒரு 50 பாயிண்ட்டோ அல்லது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 90 பாயிண்ட்டோ டிராவல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது இந்த ரிஸ்க் எடுத்து நம்ம ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ ரிஸ்க் எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் ரிஸ்க் எடுக்கிறதுங்க அப்படி ஹோல் கேபிட்டலில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஆர்டர் போட்டு ஸ்டாப் லாஸ் போடாமல் பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ கிடைத்தால் இந்த டார்கெட்ஸை நம்ம எடுக்கலாம். ஒருவேளை ஸ்டாப் அடித்தாலும் அடுத்த என்ட்ரிக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம். வெயிட் பண்ணி உடனடியாக போகணும்னு அவசியமும் கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த செல் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே ஒரு செல் கால் கொடுத்துருந்தோம், ரைட்? இந்த செல் கால் கொடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல் வந்ததுக்கு அப்புறம் இது டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் லைவ்ல வெயிட் பண்றோம். ஒன் மோர் இப்படி வந்து கொடுத்துட்டு வரணும். ஸோ இங்க போனதுக்கு அப்புறம் பேனிக் ஆயிட்டாங்க, இது என்ன ஆக போகுது, இது என்ன ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணணும். சில நேரம் மார்க்கெட்ல நம்ம வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அதுக்கு சில நேரம் நம்ம வெயிட் பண்ணத்தான் செய்யணும், அவசரப்படக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பெரிய டார்கெட், ஒரு 500 200 பாயிண்ட் 100 பாயிண்ட் டிராவல் ஆகக்கூடிய லெவல் கிடையாது. இது வந்து அந்த ரேஞ்சுக்குள்ள அந்த ரெசிஸ்டன்ஸை போய் மார்க்கெட் டச் பண்ணும். 420 மினிமம் 400 டச் பண்றதுக்கான ஒரு புல் மூவ் இங்க நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பனும், கிளாஸ், டெக்னிக்கல்ஸ் இந்த மாதிரி நீங்க கத்துக்கணும் அப்படின்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.